வீடியோ சவுண்ட் மெடிடேஷன் கைஸ். நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. ஃபேன் சத்தம் ஓடிட்டுருக்கு. அதை வந்து ஜஸ்ட் ஹியர் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹிமாலயன்ஸ்லாம் வந்து பால் வச்சு இப்படி தட்டுவாங்க. அதை வந்து லிசன் பண்ணுவாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நர்வஸ் சிஸ்டம்லாம் அப்படியே காம் டவுன் ஆகும். நம்மளோட ப்ரீத் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ஹார்ட் பீட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நான் வந்து சில ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஹிமாலயன் சைடில். அப்போ அந்த அந்த சவுண்ட் கேட்டு நான் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மெடிடேஷனே பண்ண பண்ண பிடிக்கல, நான் தனிமையாக உட்காந்து பண்ணறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது, அந்த மாதிரி அந்த பால் சவுண்ட் கேட்கலாம். நம்ம பேர்ட் சவுண்ட் இருக்குல்ல, அதை கேட்கலாம். இல்லைன்னா நம்ம ட்ராவல் பண்ணோம்னா எங்கேயாவது தனியாக போயிட்டு நம்ம ஒரு மலையில பார்த்துருப்பீங்களா, ஃபிலிமில் பார்த்துருப்போம், நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. தென் நம்ம இந்து ட்ரெடிஷன்லையும் சரி, இஸ்லாம் அப்புறம் கிறிஸ்டியானிட்டியும் ஒரு ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமீன் கிறிஸ்டியன்ஸில் சொல்லுவாங்க. ஆமீன் அப்படின்னு நம்முடைய இஸ்லாம் மதத்தில் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம நம்ம கண்ணை மூடிக்கிட்டு நம்ம அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செஸ்ட்டுக்குள்ள அந்த ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியும். அப்போது யூ அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய என்ன சொல்லலாம், ஊ அப்படி சொல்லும்போது த்ரோட்டில் நமக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன் தெரியுது. அப்படின்னு ஒரு எல்லாமே ஒவ்வொரு ஒரு 30 செகண்ட்ஸ் சொல்லும்போது சொல்லும்போது இந்த லிப்ஸு, நம்ம மவுத்து, அப்புறம் ஹெட்டுக்கும் அந்த வைப்ரேஷன் பாஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ரிலிஜியன்லேயும் அவங்களுக்கு தெரியும். அது சொல்லும்போது மெஜாரிட்டி இந்த 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 என்ன சொல்கிறது, நம்முடைய ஃபிசிக்கல் பாடியில் இருக்கிற வைப்ரேஷன்ஸ் இப்போ நான் சொன்ன இடத்துல தான் அவங்களுக்கும் இஸ்லாமிய மதத்துக்கு சேர்ந்தவங்களும் சரி, கிறிஸ்டியானிட்டிக்கும் சரி, இந்த மாதிரி தான் கண்டிப்பாக அவங்க வைப்ரேஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற சவுண்டோட நமக்கே நம்ம சவுண்ட்ஸ் நம்ம வைப்ரேஷன் அந்த ஃபீல் பண்ணும்போது மோர் எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம பாடிக்கு வந்து. ஸோ இது வந்து நாங்கள் யோகாவில் பண்ணும்போது நான் ஸ்டார்டிங்கில் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்கை நம்ம உணர முடியும். பாடியே டோட்டலாக வைப்ரேஷனாகவே ரொம்ப லேஸான மாதிரி, அப்படியே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போதோ, இல்லை லைஃப்பில் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதோ, அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது நமக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன் கைஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பஸ்ஸில் இப்போ நேற்றே எடுத்துக்கோங்க, நான் வரத்துக்கு பஸ்ஸில் போயிருந்தேன். இறங்கும்போது ஒருத்தர் மேலே ஏறினார். நான் இறங்கினதான் ஏற முடியும் அவரால். ஆனால் அவர் எப்படி தள்ளுறாரு. தள்ளிட்டு ஏன் விட மாட்டேற அப்படிங்கிறாரு. நான் செகண்டில் ஒரு ஏஜ் அதிகமாக தான் அவர் வந்து திட்ட அந்த ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் ஏதோ திட்ட போகும்போது அப்படியே எனக்குள்ளே ஒரு அவேர்னஸ் ஸ்டேட் வருது. அவர் தான் தப்பு பண்ணுறாரு, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் போய் அவர் எதுக்கு நீ தேவையில்லாமல் பேச போகிறா, அவர் பேசிட்டு போகிறாரு, அவ்வளோதான் தெரியுது. நம்ம வந்து ஒதுங்கி போயிடலாம், நம்ம இந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து சீக்கிரமாக மைண்டு கொண்டு போயிடும். ஏன்னா நிறையா பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கே போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நல்லா பிரச்சனையை பெருசாகிடுவாங்க, பேசி 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 அரசியலில் சால்விங் வருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு 2 வார்த்தை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பேச ஆரம்பிப்போம். ஸோ அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு நமக்கு வருவோம். அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நடக்கும். சம்டைம் வந்து நம்மளையும் வெளியே நம்ம நடந்துக்கிறோம். பட் அதை மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சவுண்ட் மெடிடேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இருக்குது, கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து நிறையா மெடிடேஷன் பண்ணி தனிமையிலும் பண்ணி பழகிட்டேன். அதனால் வந்து நான் ஃபேன் சவுண்டு நான் அப்படியே லிசன் பண்ணி மெடிடேஷன் பண்ணுறேன். சம்டைம்ஸ் பேர்ட்ஸ் சவுண்டை கேட்டு மெடிடேஷன் பண்ணுவேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ 50 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிஸ்கிரிப்ஷன், ரொம்ப படித்து பாருங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷனை வந்து. தென் நெக்ஸ்ட் வீடியோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து உங்களுக்கு பேசுகிறேன். வேறு ஏதாவது டாபிக் பற்றி தான் பேசணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலி என்ன பிளான்னா ஒரு 1-2 டேஸ் வந்து மெடிடேஷன் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக நிறையா விஷயங்களில் வந்து ரியல் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளமாக வந்து நம்ம கொஞ்சம் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா கைஸ்? அண்டில் திஸ் ராம்குமார். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.